ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஹஃபீஸா. இன்றைக்கி நான் சிம்பிளான ஒரு முட்டை பொடி மாஸ் செய்ய போகிறேங்க. ரொம்ப இல்லை, 3 முட்டையை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ப்ராசஸ் என்னென்னா பார்த்துக்கோங்க. வெங்காயம் நீல நிறமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ இதில் வெங்காயத்தை நீல நிறமாக கட் பண்ணி வச்சதை வதக்குறோம். பாருங்கள், நல்லா வதக்க போகிறேன். நீல நிறமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வதக்குறேன். எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டோன்னு நல்லா வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணால் தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சாப்பிடும்போதும் அந்த நீல நீளமான வெங்காயம் வரும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், நான் வேலைக்கு போகிறவங்க காலைல கிளம்புனா லஞ்சுக்கு வருவேன். ஒரு 1 hour 2 hour வந்தால் திருப்பி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பிள்ளைங்களை கிளாஸ்க்கெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கு, சின்ன ஒரு மினி ஷாப் வச்சுருக்கேன், போயிடுவேன். ஷாப்புக்கு போயிட்டு நைட்டு 10 o'clock வருவேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு. அதனால் நான் எந்த அளவுக்கு சிம்பிளாக சமைக்கணுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக சமைச்சு வச்சுட்டு பார்ப்பேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, நான் ஷாப் ஓப்பன் பண்ணலன்னா அன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கான சமையல் கொஞ்சம் எடுத்து நான் செய்வேன். அதிகமான நேரத்தை ஒதுக்கி நல்ல சமையலாக ஒரு பிரியாணியோ அது என்ன வேணுமோ பிள்ளைங்க கேட்குறது ஒரு 2-3 சமையல் இருந்தாலும் செஞ்சு கொடுப்பேன். பார்த்துக்கோங்க, நல்லா நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை வதக்கி போட்டேன். நான் ரொம்ப எதுவுமே இல்லை, சிம்பிளான மெத்தடுங்க. இதை நீங்கள் கூட எவ்வளோ சிம்பிளாக நம்ம செஞ்சு இதை நம்ம முட்டை இந்த பொடி மாசை நம்ம பண்ணிவிட்டு இதில் ரைஸ் பெரட்டி கூட சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது, அதனால் ஆயில் கொஞ்சம் ஊற்றுறேன். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், இன்னொரு கையில் சமைக்கிறேங்க. என் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களை பார்த்துக்க என் கூடயும் சரி பிள்ளைங்க கூட யாருமே கிடையாது. பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணுமோ தேவைகள் எல்லாம் அவங்களுக்கு பண்ணி வச்சுட்டா அவங்க பாட்டுன்னு வீட்டில் கிடப்பாங்க. அவங்க கிளாஸ்க்கெலாம் போயிட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், வெளி வேலையும் பார்த்துக்கணும், என்னுடைய ஷாப்பும் நான் பார்த்துக்கணும். எல்லாமே நான் ஒரு ஆளாக சிங்கிள் மதராக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் பேசுகிறவங்க பேசுவாங்கங்க. ஆனால் சிங்கிள் மதராக இருந்து தன்னோட வேலைகளை, தன் பிள்ளைங்களை, தன் குடும்பத்தை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன்னா மனசு உடஞ்சி சொந்தங்களையும் உறவினர்களையும் அக்கத்து பக்கத்தை இருக்கிறவங்களும் கூட பிறந்தவங்களும் நண்பர்களால் நிறைய நான் பாதிச்சிருக்கேங்க. வாழ்க்கையில் வார்த்தைகளால், மனசளவில் நம்மளை ரொம்ப பாதிக்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வருமானத்தில் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாழும்போதே நம்மளை வாழ விட மாட்டுறாங்க. இன்னும் அடுத்தவங்களை நம்ம டிமாண்ட் பண்ணி வாழ்ந்தால் என்னென்ன பண்ணுவாங்க இந்த உலகத்தில். அப்புறம் பச்சை மிளகா வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதை நான் கீறி பச்சை மிளகாவை எடுத்து போட்டிருக்கேன். ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி இந்த மாதிரி நீளமாக பச்சை மிளகாவை கீறிட்டு நல்லா வெங்காயம் வதக்கிடுச்சு பாருங்க. முட்டைனாலே கொஞ்சம் கவுச்சி வாடை அடிக்கும்ல, அதனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது, அது கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு ஒரு பெரட்டிடணும். பேசுகிறவங்க பேசட்டும்,
என்னுடைய வாழ்க்கையை பற்றி, என்னை பற்றி, என் பிள்ளைங்களை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. என்ன ஒன்றே ஒன்று கடவுள்கிட்ட விட்டுடுவேன். கடவுள் பார்த்துப்பான், அவ்வளோதான். யார் என்னை பற்றி மனசை நோகடிக்கிற மாதிரி என் பிள்ளைங்களையோ என்னையோ பேசுகிறாங்களோ அதுக்கான பலன் கடவுள் பார்த்துப்பான்னு சொல்லி நான் விட்டுடுவேங்க. கொஞ்சம் மிக்சடு மசாலா போட்டிருக்கேன். மிக்சடு மசாலா போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு பெரட்டிங்க. இப்போ என் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. போய் ஸ்கூல்லேருந்து போய் கூப்பிட்டு வரணும். ஸோ அவங்க வர வரைக்கும் பிள்ளைங்க வந்து காலையில் மார்னிங் எழுந்தால் அந்தளவுக்கு மார்னிங் ஃபுட்டு எடுத்துக்க மாட்டுறாங்க. ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு அவங்க போகிறதே பெரிய சிரமங்க அவங்க. அதனால் சரி இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஆஃப் டேனால் நான் லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பிள்ளைங்களுக்கு. அவங்க வரத்துக்கு 12:30க்கு வரத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து நான் லன்ச் ரெடி பண்ணி வச்சுருவேன். பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட்டுடுவாங்க. ரொம்ப முட்டை போடலைங்க, ஒரு 3 முட்டை தாங்க. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால முட்டையை வந்து இப்படி உடைச்சி போடுறேன். வெள்ளை ஓடு பட்டுடுச்சு, அவ்வளோதாங்க. இதை ஒரு பெரட்டி எக் ரைஸு இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு ரைஸ் போட்டு கூட எக் ரைஸாக கூட பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஸ்லிம்மில் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸ்லிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நான் ஆயில் கம்மியாக போட்டிருக்கேன். நான் ஆயில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப பார்த்து போடுங்க. உப்பு நம்ம கம்மியாக சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் உப்பு பாருங்கள் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் லைட்டாக, அவ்வளோதான் உப்பு. இதுக்கு மேலே உப்பு போட மாட்டேன் நான். பாருங்கள், சிம்பிளான இது நமக்கு சைட் டிஷ்ஷாக கூட வரும். ரைஸில் பெரட்டி கூட சாப்பிடலாம். சைட் டிஷ் வந்து நம்ம செய்யணும்னு இதுவே இல்லை. ஒரு அவசரத்துக்கு நம்ம சீக்கிரமாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்னா கூட ரைஸ் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சிம்பிளி முட்டை பொடி மாசு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது கொத்தமல்லி வந்து இது மாதிரி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி இதை வந்து தூவி விடுறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி விட்டேன். அடுத்தது ஒரு பெரட்ட வேண்டியதுதான். ஒன்று நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணுங்க, நம்ம யாரையும் நம்பக்கூடாதுங்க. இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேறு யாரையும் நம்ம நம்பவே கூடாது. நம்பினா நம்ம மனசளவுக்கு நம்மளை கஷ்டம் தான் படுத்துவாங்க. அதுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமையே நம்ம இருந்துடலாங்க. இதாங்க நான் வாழ்க்கையில் கற்றுக்கின பாடம். மனுஷங்களால் சொந்தத்தையும் நம்பக்கூடாது, கூட பிறந்தவங்களையும் நம்பக்கூடாது, அக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்பக்கூடாது. முதுகில் குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்மைதாங்க. வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டிருக்கேங்க. கட்டின கணவரே நம்மளை கைவிடும் போது மற்றவங்க எங்கெங்க நம்மளை கை கொடுக்க போகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஒரு பொண்ணுக்கு கட்டின கணவன் கரெக்டாக இருந்தால் வாழ்க்கையில் யாருமே பேசுகிறதுக்கு நிலைமைக்கு நம்ம வரமாட்டோங்க. சரி, இது பாருங்கள், சிம்பிளான முட்டை பொடி மாசு செஞ்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இவ்வளோ சிம்பிளான முறையில் நீங்களும் முட்டை பொடி மாசு செய்யலாம். இதை ரைஸ், சப்பாத்தி, தோசை பெரட்டி நம்ம சாப்பிட்லாம். சைடிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி முட்டை பொடி மாசு ரெசிபி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே வியூவர்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஹஃபீஸா. தேங்க்யூ.